அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வவுனியாவிலிருந்து மன்னாரில் இருக்கிற ஒரு சில இடங்களை பார்ப்ப விட்டு போய் கொண்டு இருக்கிறோம். இங்கே இருந்து நாங்கள் 67 கிலோமீட்டர்ன்றது போகணும். இப்போ நேரம் சரியாக 9 மணி ஆகுது. இன்றைய அன்றையில் நான் மட்டும் தான் போய் கொண்டு இருக்கிறேன். ஆனால் மன்னாரில் ஒரு ஃப்ரெண்டு என்னோட ஜாயின் பண்ணுறார். இலங்கையை பொறுத்த மட்டும் இப்போ கொரோனான்றது கூடுதலாக பரவி கொண்டு இருக்குது. அதால் நாங்கள் வெளி மாநிலங்களுக்கு போயிடலாம் இருக்குது. ஆனால் இவ்வளோ டாக்டராக்கள் இருந்து இவ்வளவு மருத்துவ வசதிகள் இருந்து ஆனால் அந்த கொரோனாவை நிறுத்துறதுக்கான ஒரு வழி யாராலுமே கண்டுபிடிக்க முடியலை. அவ்வளோ ஒரு பெரிய வைரஸாக இருக்குது. இதில் போய் கொண்டு இருக்கிறதுல எங்களோட இடது பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்கிறது. நான் அடிக்கடி இந்த குளத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன்னா நானும் நாங்கள் மன்னாருக்கு போகணுமென்ற ஒரு அவசரத்தில் போகிறது. இன்றைக்கு நாங்கள் எந்த அவசரமுமே இல்லை. அதனால் இந்த குளம் எப்படி இருக்குன்றதை போய் பார்ப்போம். என்னது பன்றி விரிச்சான் குளம் புறநமைப்பு அப்படின்ட்டு போட்டிருக்கு. இதில் தண்ணியில் தான் நான் மரங்களை பாருங்களேன் எப்படி இருக்காண்டு. இங்கெல்லாம் பழைய வீடுகளாக இருக்குது. சில வேளை இந்த இடத்துல இருந்து நிறைய பேர் இடம் மாறி போயிருக்கலாம் இந்த யுத்தத்தால். அதெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு மரங்கள் நிற்கிறாண்டு. பா நாங்கள் இதே மாதிரி தான் அந்த வெண்ணேரி குளத்தில் போய்க்கலே மரங்கள்ன்றது கூடுதலாக இருந்துட்டு மரங்கள் தான் இருக்க வழியே நான் சொன்ன மாதிரி தான் வடமாகாணத்தில் வந்து தண்ணி நிற்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றது குறைவு தான். ஆனால் நிறைய பறவைகள் இருக்காது. நிறைய பறவைகள் கொக்குகள் தான் நிறைய நிற்கிது. இந்த வழியிலேருந்து பார்க்க உங்களுக்கு தெரியும். இடத்துல ரவுண்ட் ஷாட் மேட்டது சினிமாட்டிக் ஷாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் இருந்து 48 கிலோமீட்டர்ன்றது போகணும். இந்த இடத்துல தனியாக நிற்கவும் பயமாத்தான் இருக்கேன். ஏன்னா இங்கே ஆக்கள் நடமாட்டமே இல்லை. இந்த குள பண்டுகளில் இந்த மரங்கள் இந்த பழைய வீடுகள். இப்போ இடையில பண்டி விரிச்சான்ற இடத்துல இடது பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருந்தது. அந்த கடையில் அடிப்பாடி பரோட்டா சாப்பிட்டேன். நான் 170 ரூபா பில் வந்தது. அந்த 170 ரூபா பில் வந்ததுக்கு நான் 5 ரூபா காசு கொடுத்துறேன். நான் வேலை அந்த 5 ரூபா மாற்ற இல்லைன்னு சொன்னவேல். அதால் நீங்கள் 5 ரூபா கொண்டு போங்க தம்பி, நீங்கள் வெரைக்கில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னவேல். இல்லை நான் சொன்னேன் நீங்கள் இருக்கிற காசு தான் 280 ரூபா ஏதோ மாற்றின காசு வச்சுருந்தவேல். நீங்கள் அதை தாங்க பிரச்சனை இல்லை, நான் மிச்சத்துக்கு ஏதாவது ஒன்று தாங்கன்னு வேண்டிட்டு வந்துட்டேன். உண்மையிலுமே இப்படியான ஒரு நல்ல ஆக்களும் இருக்கணும். நான் இப்போ மதவாசியிலேருந்து மன்னார் போகிற ரோட்டில் பராயணாங்குளம் என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறேன். இதிலேருந்து மன்னாருக்கு 42 கிலோமீட்டர் போகணும். நாங்கள் இதிலேருந்து முதலாவது போகிற இடத்துக்கு 35 கிலோமீட்டர்ன்றது போகணும். நான் சொன்ன பிறகு வந்து நாங்கள் போகிற சந்தியில் நிற்கிறாராம் பெறட்டாமன்னு சொல்லியிருக்கிறார். எந்த இடத்துக்கு போகிறோம்னா இதிலேருந்து போய் அடம்பன் என்ற ஒரு இடத்துல 2 பக்கம் மரங்களால் சூழப்பட்ட ஒரு இடம் இருக்காம். அந்த இடம் இனிமேல் 2 வடிவாக இருக்க மட்டும் நான் நிறைய தடவை மன்னர் வீடியோ போடைகளை நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறேன். அந்த இடத்த நீங்கள் என் காட்டையில் அப்படின்ற மாதிரி இப்போ அதுக்கான சந்தர்ப்பம். அதை
அதை தவிர்த்து நாங்கள் இன்னும் சில இடங்களையும் பார்க்க இருக்கிறோம். நாங்கள் இப்போ மடு போகிற சந்தைக்கு வந்துட்டோம். இதில் இருந்து பாருங்கள், வலது பக்கத்தில் போனால் தான் 11 கிலோமீட்டரில் மடுது ஆலயம் இருக்கும். அதாவது மன்னார் மதவாசிலேருந்து மன்னார் போகிற ரோட்டில் இங்கே ரோட்டுகள் நல்லா இருக்கும். நாங்கள் ஒரு 70-80 ஸ்பீடை நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம். இந்த பைக்கில் நான் இப்போ 80 சொச்சம் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் இந்த பைக்கில் எந்த வித ஒரு வைப்ரேஷனுமே இல்லை, ஸ்மூத்தாக அப்படியே இருக்குது. இந்த டைமில் இப்படியே எவ்வளோ தூரம் ஓடணுமெட்டாலும் ஓடலாம் போல் இருக்குது. இப்படியே வரைக்கும் 2 புள்ளி பெட்ரோல் இருந்தது, அதுதான் இப்போயும் இருக்குது. நான் இதில் இருந்து போய் மன்னாரெல்லாம் சுற்றி பார்த்த பிறகு அடிக்க சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் வீட்டை போகிறதுக்கு ஒரு 300 ரூபா பெட்ரோல் அடிக்க மாட்டா சரி. மன்னார் வவுனியாலேருந்து மன்னார் வர்றதுக்கு ஒரு 600 ரூபா பெட்ரோல் இருந்தால் காணும் எல்லா இடம் சுற்றி பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ விலைவாசி கூடினாலும் ஒரு 200 ரூபாய்க்காவது அடிக்கணும் போல தான் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் முதல் 137 ரூபா இலங்கை காசுக்கு பெட்ரோல் இருந்தது, இப்போ 157 ரூபா. நான் இந்த பாலத்துக்கு எத்தனை நேரம் வந்தாலும் இந்த பாலத்தை ரசிக்காமல் போக மாட்டேன். இந்த முறை தண்ணி போதான்றதை பார்ப்போம். இந்த முறை தண்ணி குறைவாக தான் போகுது. நாங்கள் போன முறை எல்லாம் வரைகளை பயங்கரமாக தண்ணின்றது பாஞ்சது. நான் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக திறந்துருந்தேன். இந்த இடத்துல வரைகளை குளிப்ப மட்டும் தான் ஒரு பிளான் ஒன்று வச்சுருந்தேன். நாங்கள் இப்போ முருகன் என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறோம். இதில் இருந்து மன்னாருக்கு 24 கிலோமீட்டர். நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு 18 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஓகே, இப்போ அந்த ப்ரோக்கு கால் பண்ணால் அவர் வந்து நான் வேறு லேட் ஆக மாட்டதால் இதில் இருந்து கட்டுக்கரை குளம் என்ற இடத்துல நிற்கிறாராம். நாங்கள் அதில் போய் அவரை மீட் பண்ணி கொண்டு போக வேண்டியது தான். இந்த கட்டுக்கரை குளத்துக்கு வந்துட்டோம். இதில் இருந்து அந்த ப்ரோக்கு கால் பண்ணி கனெக்ட் ஆகிட்டு உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நாங்கள் இப்போ அந்த ப்ரோவை மீட் பண்ணிட்டோம். இதில் இருந்து நாங்கள் இன்னும் 11 கிலோமீட்டர் நாங்கள் பார்க்க போகிற இடத்துக்கு போகணும். இந்த ப்ரோவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஏன்னாடா இந்த ப்ரோட உதவி வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும். அதனால தான் நான் சொல்கிறேன். அதில் போய் நின்றுட்டு உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறேன். இவர் வந்து யாழ்ப்பாணம் தான் சொந்த இடம் போல் இருக்குது. இங்கே ஏதோ ஒரு வேலை அலுவலாக தான் இங்கே நிற்கிற மன்னாரில். இலங்கையில் வெள்ளக்காரங்க வந்தாங்களா என்ன செய்வாங்களா, இப்படி ஒரு பைக் எடுத்துகிட்டு சுற்றுவாங்க. ஆற்றுல தான் இருக்குது பார்க்குது. இதில் பாருங்கள் என்ன இடம்னு தெரியல. இந்த இடம் இந்த டவுனில் இருந்து நாங்கள் இப்போ வலது பக்கம் திரும்பித்தான் நாங்கள் பார்க்க போகிற இடத்துக்கு போகணும். இதிலிருந்து மாந்தை மேற்கு பிரதேச சபை அடம்பன் 5.2 கிலோமீட்டர் என்று போட்டிருக்கு. இதனால தான் நாங்கள் போகிறோம். இந்த இடமெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிற வழியாக போனதில்லை. ஆனால் இப்போ வீடியோ எடுக்க தான் எல்லா இடங்களும் கிட்டத்தட்ட வடமானதில் கூடுதல் இடங்களெல்லாம் சுற்றிட்டோம். இதில் பாருங்கள் போய்கொண்டு இருக்கையில் எங்களோட இடது பக்கத்தில் பாருங்கள் ஆவே மரியாண்டு ஒரு சேர்ச் உண்டு. இதெல்லாம் கூடுதலாக அப்படி சேர்ச்சுன்றது பெருசாக இருக்கும். இது ஸ்கூல் போல் இருக்குது. அடம்பன் பாடசாலை உணவு ஹோட்டல்ட்டா நான் பேர் எதுவுமே போட்ட மாதிரி இல்லை. இந்தியாவில் பாருங்கள் மாந்தை மேற்கு பிரதேச சபை என்று போட்டிருக்கு. இதிலேருந்து போய்க்குள்ள ஒரு சந்தி ஒன்று வருது. அந்த சந்தியால் இதால் போகணுமன்றது தெரியலை. ஓகே, இப்போ இந்த சந்தியால் நாங்கள் இப்போ வலது பக்கம் திரும்ப போகிறோம். இது என்ன இடம்ன்று தெரியலை. பாருங்க பார்ப்போம். போர்ட் போட்டிருக்கு தானே, அடம்பன் மன்னார் மெயின் ஸ்ட்ரீட் போட்டிருக்கு. இதுதான் மன்னார் அடம்பன் டவுன் போல் இருக்குது. பரவாயில்ல, இந்த கடையில் நிறைய கடைகள் இருக்குது. இந்த அடம்பனில் இருந்து யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பாருங்க ஒரு ஸ்கூல் இருக்குது. என்ன ஸ்கூல்னு தான் போடுறாங்களே இல்லை போட்டை. அதாவது முதலாவது பிரச்சனை இதில் பாருங்கள் இலங்கை வங்கி. பரவாயில்ல, கொஞ்சம் சொல்லிப்பான இடம் தான் இருக்குது போல் இருக்குது. ஏன்னா குளம் அந்தளவு பெரிய ஒரு குளம் இருக்கிற எல்லாம் கட்டாயம் சொல்லி பார்த்தான்னு இருக்கும். இது மார்க்கெட் போல் இருக்குது. இந்தியாவில் இப்போ தான் நான் முதல் டைம் வரேன். அதனால் ஏதாவது பிள்ளையாக சொல்லியிருந்தால் என்ன கட்டாயம் மன்னிச்சு கொள்ளுங்கள். அங்கே இடது பக்கத்தில் பாருங்க ஒரு சேர்ச் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும் போல இருக்குது. பெரிய சேர்ச் ஒன்று. அங்கே கண்ணுக்கு முன்னுக்கே பாருங்கள் நிறைய மரங்கள் தெரியுது. இந்த இடத்துக்கு தான் நாங்கள் தேடி வந்திருப்போம் போல இருக்குது. எஸ், இந்த இடமே தான். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். வாவ் வாவ் வாவ். 2 பக்கம் வயல் கரையும் செய்திருக்கிறோம். சும்மா பச்சை பசையிலேருந்து இந்த ரோட்டில் போகவே ஆசையாக இருக்குது. அப்படி தான் இருக்குது. இந்த ரோட்டை ஃபுல்லாகவே போயிட்டு திருப்பி ஒரு இடத்துல வந்து நின்று இதில் நாங்கள் ரோடை செயற்படுத்துவோம். சரியோ, செம வியூவாக இருக்குது. வாவ் வாவ் வாவ். இந்த ரோட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு போகும் போல் இருக்குது. இப்படியான ஒரு இடம் இருக்கட்டும். இந்த வீடியோ பார்த்த ஒரு ப்ரோ தான் கமெண்ட் பண்ணுவார், நீங்கள் இந்த இடத்துக்கு இப்போ வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோ, நல்ல இடம்ண்டு. எனக்கு அப்போக்கே எல்லாம் தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக யாருமே ஃபோட்டோ போட்டதும் இல்லை இந்த இடங்களெல்லாம். இங்கே இவ்வளோ தான் வியூ போல் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் இதுலேருந்து திரும்பி போவோம். இந்த இடத்துக்கு கூகுள் மேப்பில் இன்னொரு பேர் ஒன்று போட்டிருந்தேன், அர்ஜுனா ரீஸ் அப்படின்ற ஒரு பேர் தான். அதை கட்டாயம் கீழே போடுறேன். அதுக்கான காரணம் என்னன்றது இந்த ஊரில் இருந்து யாராவது இருந்தீங்களா கட்டாயம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் இடத்து பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குதானே. இந்த மரங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவோம் நாங்கள் மரத மரம் கொண்டு தான் சொல்லுவோம். இதில் இவர்கிட்ட விசாரிப்போம். ஐயா, இந்த இடத்துல பேரை என்னென்னு சொல்லுவீனாம்? இந்த இடத்துல பேரை என்னென்று சொல்லுவீனாம்? நெடுங்கண்டல். இந்த மரங்கள்ல இருக்கிற பேரை ஏதோ அர்ஜுனா ட்ரீ ஹில்ஸ் சொல்லுவீனமே. இந்த மரங்கள் இருக்கிற இடத்த ஏதோ ஒரு அர்ஜுனா இதண்டு பேருன்னு சொல்லுவீங்க. என்னதுக்கா அப்படி பேர் வந்தது தெரியுமா? இல்லைன்னு. சரி ஓகே.
இந்த இடத்தை நெடுங்காண்டலன்னு தான் சொல்லிவிடுவோம். அவர்கிட்ட கேட்ட சரி வரையில் நாங்கள் அதால் இதிலிருந்து ஒரு இடத்துல பைக்கை நிப்பாட்ட போகிறோம். ஓகே, இந்த இடத்துல நிப்பாட்டிக்கொள்வோம் பைக்கை. ஓகே, நான் சொன்ன ப்ரோ இவர் தான். இவர்கிட்ட பேர் வந்து நிசாந்தன். இதில் ஒரு டூரிஸ்ட் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒன்று செய்யணும். அது இந்த பேர் என்னன்றதை ப்ரோவே சொல்லுவார். லங்கா டூரிசம். இவையில் வந்து யாழ்ப்பாணம் தான் மெயின் இடமா இருக்கணும். ஆனால் இப்போ வந்து மன்னாரில் இருக்கார். நீங்கள் இலங்கைக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் இவர்கிட்ட போகிற வாகனத்தில் இருந்து சாப்பிட்ற தங்குமிட வசதி எல்லாமே வேலையை அரேஞ்ச் பண்ணி தருவீங்க. நீங்கள் இலங்கைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்னட்டே கேட்டிருக்கீங்க, நீங்கள் ஒரு ட்ராவல் ஏஜென்சி மாதிரி செய்யலாம் தானே அப்படின்ட்டு. எனக்கு அதுக்கான டைம் இருக்கும்போது தெரியல. நீங்கள் கட்டாயம் இந்த கொரோனாலாம் முடிஞ்ச பிறகு இலங்கைக்கு வந்தீங்கன்னா இந்த ப்ரோட கான்டாக்ட் நம்பர், ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ளே நான் மென்ஷன் பண்ணி விடுறேன். கட்டாயம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ட்ரோன் என்ன செய்து வேண்டாம், சார்ஜ் ஒரு 60 தான் ட்ரோன் மேலே எழுப்பினான். அது இடையிலே அதுலேருந்து வேற கொஞ்சம் சார்ஜ் மட்டும் வந்துட்டு அதால் நான் அந்த இடத்துல இறக்கிட்டேன். ப்ரோ தான் போய் எடுத்துகிட்டு வந்தார். சரி, இதில் நாங்கள் அடுத்ததாக போகிற இடம் வந்து திருக்கேஸ்வரர் ரோட்டால் போய் அதிலேருந்து மன்னர் ரயில்வே ஸ்டேஷன் என்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். ஓகே, இப்போ இந்த டவுன் தாண்டிட்டோம். இதிலேருந்து நாங்கள் ஒரு இடத்து பக்கத்தால் வந்து தான் வந்திருப்போம். இதிலேருந்து நாங்கள் அப்படியே நேராக போகிறோம் திருக்கேஸ்வரர் ரோட்டுக்கு. இதில் பாருங்க டிராஃபிக் போலீஸார்கள் இந்த டவுனுக்குள்ளே நிற்கிறோம். நல்ல விஷயம் உண்டு. இதால் போய் எங்கே போகிறோன்றது தெரியல. யாருக்கா தெரிஞ்சால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் சதோஷா இருக்குது. இதுதான் அடம்பன் ஹாஸ்பிட்டலாக இருக்க வேணும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு பில்டிங் ஒன்று வருது. என்ன பில்டிங்ன்றது தெரியலை. இது என்ன மாதிரின்ற போட் போட்டிருந்தால் அதை பார்த்து சொல்லலாம். போட்டே இல்லை இந்த இது. நான் நினைக்கிறேன் இதுதான் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேணும். ஹாஸ்பிட்டலே தான் அந்த தள்ளு வண்டியெல்லாம் நிற்கிது. அதை வச்சு தான் சொல்கிறேன். பிரதேச செயலகம் மாந்தை மேற்கு. சரி, இதில் வந்து போவோம். ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்ததான் நாங்கள் போகிற இடங்களை அடுத்த எபிசோடில் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.